சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 23/2/2026 திங்கட்கிழமை, மாசி மாதம் 11ஆம் நாள், சப்தமி திதி. இன்று காலை 9:09 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. பரணி நட்சத்திரம் இன்று மாலை 4:33 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல சம்பவங்கள் மற்றும் அறிமுகங்கள் மற்றும் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ உகந்த உயரிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல இன்றைக்கு செவ்வாய் மாறக்கூடிய ஒரு அருமையான முன்னேற்றமுள்ள நல்ல நாள். இன்றைக்கு உச்ச நிலைமையிலிருந்து இன்றைக்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடத்தில் பாபர்கள் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்று. அதுலேயும் பாருங்கள், ஒரு 45 நாட்களுக்கு, குறைந்தபட்சம் ஒரு 1.5 மாத காலத்திற்கு அவர் 11ஆம் இடத்தில் இருப்பார். இந்த 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காலம் முழுவதும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு உயர்நிலையை கொடுக்கக்கூடிய ஒன்று. இது வரைக்கும் என்னென்னலாம் கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, எதெல்லாம் தடையாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, இந்த விஷயத்தை செய்ய முடியல, இந்த விஷயத்தை இப்படி செய்ய முடியல, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, வீட்டில் நல்லா இல்லை, வெளியில் நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, வேலையில் கூட இந்தந்த மாதிரியான சிக்கல்கள் ஒரு மனிதனை சுற்றி பல விதத்தில் பல வடிவங்களில் பிரச்சனைகள் எப்போதுமே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் வெற்றி காணக்கூடிய ஒரு விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. இந்த 45 நாட்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய ஒரு உற்சாகம் ஏற்படக்கூடிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் மாறக்கூடிய ஒரு தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய உயர்வான நாள் இன்னைக்கு. பொதுவாகவே பாபரான செவ்வாய் 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்தார்னா தொழில் அமைப்புகள் ஒரு ஸ்டாண்டர்டை கொடுப்பார் அப்படின்ட்டு நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகிறது. 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்ததோடு மட்டும் இல்லாமல் அவர் குரு பார்வையிலையும் இருக்கிறார். இது ஒரு மிகச்சிறப்பான ஒன்று. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, கட்டிடம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்கள், பொருளாதார லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு 45 நாட்களுக்கு தொழில் ரீதியாக நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஐயா, நான் தொழிலெலாம் பண்ணலைங்க, வேலை தான் செய்கிறேன், என் வேலையில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ரொம்ப நாளாக ஒரே சீட்டில் இருக்கிறேன், ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, நான் இன்னும் வேலைக்கு போகவே ஆரம்பிக்கலை, படிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த உயர் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு தடங்களாக இருக்குது. இந்த மாதிரியாக அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து ஒருபடி உயரத்திற்கு போகக்கூடிய அமைப்புகள் வரப்போகின்ற ஒரு 1.5 மாத காலத்தில் தொழில் ரீதியாக நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, வியாபார ரீதியாக நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சித்திக்கக்கூடிய அருமையான ஆரம்ப நாள் இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 8ஆம் இடத்தில் மறைந்து உச்சமாக இருந்த செவ்வாய் இன்றைக்கு 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா, 9ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி வந்தால் பிறந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது கெடுதல்களை பண்ணுவாரா, அப்பா கூட ஏதாவது சண்டையை கண்டையை மூட்டி விடுவாரா, அல்லது அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9ஆம் இடத்துல செவ்வாய் வருவது இந்த 45 நாட்களுக்கான ஒரு தற்காலிக அமைப்பு. அதே நேரத்தில் இந்த 45 நாட்களும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா? பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாமல் தெற்கு திசை சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமையும். 8ஆம் இடத்துல அவர் ஏற்கனவே இருந்தது தான் தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பேச்சில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டான சம்பவங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம யாரையாவது ஒருத்தரை திட்டிடுறது. கடந்த 1.5 மாதத்தை பின்னாடி அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிதுன ராசிக்காரர்கள் கோபக்காரர்களாக டக்குன்னு வார்த்தையை விட்டுறவங்களாக இருந்திருப்பீங்க. இந்த அமைப்புகள்லாம் இனிமேல் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள், தெற்கு திசை லாபங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் அனுபவங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பழனி முருகனை போய் பார்க்கலாமா, திருத்தணி முருகனை போய் பார்க்கலாமா, திருச்செந்தூரான் காலில் போய் அப்படியே அடைக்கலம் ஆயிடலாமான சில நிலைகளில் ஆன்மீக உன்னத உணர்வுகள் மேலோங்கி இருக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் இன்றிலிருந்து 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். பொதுவாகவே 8ஆம் இடத்தில் செவ்வாய் அப்படி ஒன்றும் நல்ல பலன்களை செய்ய மாட்டார் என்றாலும் கூட விதிகளை விட விதி விலக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பான இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் 8இல் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு இந்த 45 நாட்களும் மிக முக்கியமாக குருவின் பார்வை கிடைப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத லாபங்கள், திருப்பங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. கடகத்திற்கு சோதனைகள்லாம் முடிஞ்சிட்ட காலம் இது. இனிமேலாம் பெரிய பிரச்சனைகள் வராது. 2026ஆம் வருஷம் மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். இதில் என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டில் இது வரைக்கும் கை கொடுக்காதவங்க, இது வரைக்கும் கொஞ்சம் பணத்தை விட்டவங்களுக்கெல்லாம் விட்ட பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளாக இப்போது கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. இன்னும் சில நிலைகளில் வெளி மாநிலத்தில் சம்பாதிக்கணும், வெளிநாட்டில் சம்பாதிக்கணும், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது வரைக்கும் கை கொடுக்கல. சிகப்பு நிறம் இல்லை, செங்கல் நிறம் அல்லது வீட்டு கட்டுமான பொருட்கள் தயாரிக்கிறேன், விற்கிறேன், இந்த தொழிலெலாம் நல்லா இல்லை நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஓரளவிற்கு தொழில் முன்னேற்றம், எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் 6இல் இருந்த செவ்வாய் இப்போது 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்கிறார். அதோடு கூட உங்களுடைய ராசிநாதனும் அங்கேயே இருப்பது என்பது நண்பர்கள் 2 பேர் சேர்ந்திருந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. யாராவது ஒரு நல்ல நண்பரின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 45 நாட்களுக்கு சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பது, அதே நேரத்தில் செவ்வாய் ஒரு குருவின் பார்வையில் இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினையாக சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும். நட்பு சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான சில மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிலைமை. எல்லாத்தையும் விட மேலே கணவனை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் விலகி, மனைவியை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள்லாம் விலகி, குடும்பத்தில் ஒரு அமைதி இருப்பதை அப்படியே சிம்மராசிக்காரர்கள் பார்க்க ஆரம்பிக்கின்ற ஆரம்ப நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாங்க. பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது சோதனைகள் இருக்காது. 2026ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய அருமையான ஆண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க. உண்மையிலேயே நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையுங்க. 6ஆம் இடத்திற்கு இப்போது செவ்வாய் இன்று முதல் மாறுறார். ஒரு 1.5 மாத காலத்திற்கு அவர் 6ஆம் இடத்திலே இருப்பார். பாபர்கள் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை சுபத்துவமாக இருக்கின்ற போது நல்லா செய்வாங்கன்றது தான் நம்முடைய மூல நூல்கள்லாம் ஒருமித்த கருத்தில் சொல்லக்கூடிய ஒன்று. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இப்போது சூரியனும் அங்கேயே சேர்ந்திருக்கிறார். அந்த இருவரையுமே இப்போது மிக அருமையாக குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பது என்பது கடந்த காலத்தில் கடனால் தொல்லைகளை அனுபவித்தவங்க, நோயால் கொஞ்சம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, எதிர்ப்புகள், எதிரிகள், கண் திருஷ்டி, வேணும்னே என்னை இப்படிலாம் பழி வாங்குறாங்க, நான் ஒன்றுமே செய்யலைங்க, வீண் பழி போடுறாங்க, அல்லது ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு இவர் என் மேலே கரம் வச்சுக்கிட்டே இப்படி செய்கிறாருங்கன்ட்டு வேலை, தொழில், வியாபாரம் மற்றும் குடும்ப அமைப்புகளில் கூட எதிர்ப்புகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் எதிரிகளிடமிருந்து தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு, எதிரிகளே மனம் மாறியோ அல்லது உங்களை சமாளிக்க முடியாதுனோ கொஞ்சம் விலகி போக ஆரம்பிக்கின்ற ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து ஒரு 1.5 மாத காலகட்டங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு மாறி குருவின் பார்வையில் இருக்கிறார். குழந்தைகளால் ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி தான் முத வேலைக்கு போகிறேன், அல்லது இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து வேறு மாதிரியான ஒரு வேலை கிடச்சிருக்கு. இதுவரைக்கும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பற்றாக்குறையில் இருந்து வந்து கொண்டிருந்த உங்களுடைய வாரிசுகளுக்கு இப்போது பண திருப்தி கிடைக்கக்கூடிய, மன திருப்தி கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. 5ல் செவ்வாய் இன்றைக்கு ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கிறார். குழந்தைகளுக்கு நீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ, மருத்துவம் படிக்க முடியுமோ, இன்ஜினியரிங் படிக்க முடியுமோ, ஒரு எதிர்காலத்தில் குழந்தைகள் நல்ல விதமாக நினைத்த துறையில் வருவார்களான்ற ஒரு குழப்பத்தில் இருந்த துலாம் ராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே வரப்போகின்ற சில காலகட்டங்கள் அருமையாக இருக்கிறது. இப்போ ஒரு 1.5 மாதம் அவர் 5ஆம் இடத்துல இருப்பார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் குருவின் வீட்டில் இருப்பார். இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு. ஆகவே
குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்கின்ற ஒரு நிலைப்பாடு சரியாக இல்லையே, குழப்பமாக இருக்கிறதே என்கின்ற அமைப்பில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, குழந்தைகள் நன்றாக இருக்கும் என்பதை அப்படியே நீங்களும் நம்பி பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சிறப்பு நாளுங்க, ஆரம்ப நாளுங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் உச்சம் என்கின்ற ஒரு பலமான நிலைமையில் இருந்த உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் இப்போது 4ஆம் இடத்திற்கு மாறியிருக்கிறார். இன்றிலிருந்து அவருக்கு 4ஆம் இடம். ஒரு 45 நாட்களுக்கு சுமாராக அவர் அங்கேயே இருப்பார் என்பது ஒரு ஜோதிட விதி. இதில் என்ன ஒன்று, 4ஆம் இடத்தில் அவர் மாறி குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியோ ராசிநாதனோ குருவின் பார்வையில் இருக்கும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு மேன்மை மிகுந்த பலன்கள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதிங்க. புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும். அம்மாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, அம்மாவுக்கு வயசாகுது, அல்லது அம்மாவை பக்கத்தில் வச்சுக்க முடியல, அல்லது அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்குமே நல்லா இருக்க மாட்டேங்குது, அல்லது அம்மாவுக்கும் எனக்குமே கருத்து வேற்றுமைகள் வருது, இந்த மாதிரி தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்து ஏதேனும் ஒரு கருத்து வேற்றுமை சார்ந்த விஷயங்களால் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சொந்த ஊருக்கு திரும்பி வரணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பில்டராக இருக்கிறேன் அல்லது நான் செங்கல் சூளை வச்சுருக்கிறேன், கட்டிடப் பொருட்கள், கட்டிடத்திற்கு உபயோகப்படக்கூடிய, கட்டிடம் கட்ட உபயோகப்படக்கூடிய பொருட்களை தயாரிக்கிறேன், விற்கிறேன் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள், காவல்துறை மற்றும் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு 1.5 மாத காலத்திற்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற சிறப்பு முன்னேற்ற நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 2ஆம் இடத்தில் உச்சமாக இருந்த செவ்வாய் இப்போது 3ஆம் இடத்திற்கு மாறி குருவின் பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்ல வாய்ப்புகள் வரும், நல்ல முயற்சிகள் இருக்கும். மிகப்பெரிய அளவில் இதுவரைக்கும் இல்லாத அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷத்திலிருந்தே ஆரம்பிச்சிடும். 2026ஆம் வருஷம் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். இதைவிட அடுத்த வருஷமும் இதைவிட ஒரு மேன்மையான ஒருபடி பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. செவ்வாய் இந்த மாதிரி வலுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அண்ணன் தம்பி உறவுகள் கொஞ்சம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். இதுவரைக்கும் கை கொடுக்காத மூத்த உறவுகள், அண்ணனாக இருக்கலாம், அக்காளாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பா மக்களாக இருக்கலாம், இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல தொடர்புகள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சில கான்டாக்ட், இந்த கம்பெனியில் ஒரு கான்டாக்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும், இந்த கம்பெனியில் ஒரு ஆர்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும், இதில் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா லைஃப் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லாம், இந்த மாதிரி என்ன நினச்சிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியான சில விஷயங்கள் இன்னும் ஒரு 45 நாட்களுக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, ஒரு நல்ல விதமான கான்டாக்ட் கிடைக்கிறது, ஒரு தொடர்போ ஒரு ஒப்பந்தமோ நல்ல விதமாக அமையக்கூடிய அமைப்புகள், எல்லாவற்றிலும் நிறைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசி பலன் நிகழ்ச்சி தொடரும். ராசி பலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான செவ்வாய் இதுவரை ராசியில் இருந்தது போக இன்றைக்கு 2ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் இன்னையிலிருந்தே ஆரம்பிக்குது. ஒரு 45 நாட்களுக்கு நிறைவான பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். பணம் வருங்க. வாழ்க்கையில் இந்த ஒரு 4-5 வருஷமாக இதைத்தானே கண்ணில் பார்க்காம இருக்கிறேன், அதைத்தானங்க காட்டணும் கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஒரு 45 நாட்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. என்னால் சம்பாதிக்க முடியாது, இந்த வேலை எனக்கு சரியாக வரல, இந்த தொழில் எனக்கு சரியாக வரல, வியாபாரம் டல்லடிச்சு போச்சு, விவசாயம் கை கொடுக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியாக இந்த விஷயங்களில் எது கை கொடுக்கலன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத குழப்ப நிலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே தெளிவான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய, எதை செய்தாலும் அது நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பகுதியில் நான் பாசிட்டிவான பலன்கள் மட்டுமே சொல்லிக்கிட்டு வர்றேன். இது என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த காலத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த நெகட்டிவ் எல்லாம் படிப்படியாக விலகி கொண்டே வருகிறது என்பதை நீங்களும் உங்களுடைய மனமும் உணரக்கூடிய அமைப்புகளுக்கான அத்தனை அஸ்திவார அமைப்புகளையும் இன்னொரு 45 நாட்களுக்கு செவ்வாய் போட்டுக்கொண்டே வருவார். ஆகவே லாபம் வர ஆரம்பிக்கின்ற முதல் நாளாகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான செவ்வாய் இப்போது ராசியில் உட்கார்ந்திருக்கிறாரு, குருவின் பார்வையில் இருக்கிறார். தொழில் சம்பந்தப்பட்ட ஐடியாக்கள் நல்லா வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்.
எந்த வேலை செய்யலாம், என்ன தொழில் பண்ணலாம், என்ன வியாபாரம் பண்ணலாம், விவசாயத்தில் இதை போடலாமா அதை போடலாமா, நெல் வைக்கலாமா, கரும்பு வைக்கலாமா, வாழை வைக்கலாமா, அல்லது மாமரம் வைக்கலாமா, அல்லது தென்னை மரத்துலேருந்து லாபம் வருமா என்கின்ற மாதிரியாக என்ன துறை சார்ந்து அப்படியே கும்பராசிக்காரர்கள் இருக்கிறீர்களோ அந்த துறையில் மேன்மையை அடையக்கூடிய, உயர்வை அடையக்கூடிய, மாற்றங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஏதாவது ஒரு பலவீனம் இருக்குமா? ஆமாங்க, டக்குன்னு கொஞ்சம் கோவப்படுவீங்க. நீங்களே கொஞ்சம் நிதானமான ஆளாக இருப்பீங்க, உங்களை யாரும் கோவப்படுத்தி பார்க்க முடியாது. செவ்வாய் ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் யாரிடம் என்ன பேசுகிறோம் என்பதில் அம்மா கிட்ட ஒரு மாதிரியாக பேசலாம், அப்பா கிட்ட ஒரு மாதிரியாக பேசலாம். ஆனால் இன்னும் ஒரு சம்பந்தமே இல்லாதவற்றை ஒரு மாதிரியாக பேச முடியுமா? ஆக யாரிடம் என்ன பேசுகிறோம், எந்த இடத்தில் கோபப்படுகிறோம் என்பதை மட்டும் அறிந்து நடக்க வேண்டிய நாட்களாக வரப்போகின்ற ஒரு 45 நாட்கள். ஒரு 45 நாட்கள் உங்கள் ராசியிலே இருப்பார். ஆனாலும் கெடுதல் எதுனா நடந்துருமா? கண்டிப்பாக கிடையாது. குருவின் பார்வையில் அவர் இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க, ஆரம்ப நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு செவ்வாய் மாறி இருக்கிறார். 12ஆம் இடத்துல மாறினா செலவுகள் அதிகமாக வருமே, பயணங்கள் அதிகமாக இருக்குமே, குறிப்பாக தெற்கு திசையிலிருந்து நஷ்டங்கள் ஏதாவது வந்து விடுமோ என்கின்ற மாதிரியாக ஒரு கனத்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு கிடைக்கிறது என்பதால் எதிலும் ஒரு நல்ல செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்பாவால் சில செலவுகள் வர செய்யலாம், குடும்பத்திற்கே சில செலவுகள் வந்து தான் தீரும். செலவு பண்ணலைன்னா எதுவுமே வாங்கவும் முடியாதுங்களே. யோசிச்சு பாருங்கள், ஒரு வீடு வாங்குறதுனாலும் செலவு பண்ண வேண்டியிருக்கு, வண்டி வாங்குறதுனாலும் செலவு பண்ண வேண்டியிருக்கு. வீடே வாங்கலைங்க, வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறேன், ஒன்றும் இல்லைங்க, ஒரு அயன் பாக்ஸ் வாங்குறேன்னா கூட ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வேணும் இல்லைங்க, அதை செலவு பண்ணித்தானாங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நற்செலவுகள் மட்டுமே இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது செவ்வாயின் மாற்றத்தால் மீனராசிக்காரர்களுக்கு வருகிறது. வருமானம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதிகமான செலவுகள் இருக்கும், கொஞ்சம் கடன்கள் ஏறிக்கொண்டே போகும். இருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதியிலிருந்தே அப்படியே எதையும் சமாளித்து விட முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கெடுதல்களோ சாதகமற்ற தன்மைகளோ நடக்காத நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஐயா, அந்த நாகதோஷம், சர்ப்பதோஷம், ராகுதோஷம் எப்பெல்லாம் தடை தருது, எப்பெல்லாம் தடை நீங்குது, இது அப்படியே வாழ்நாள் முழுக்க இருக்குமா, லைஃப் லாங் நீடிக்குமா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு பக்க கேள்வி மாதிரி கேட்டிருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் இந்த நாகதோஷம், சர்ப்பதோஷம், ராகுதோஷம் மூணுமே ஒன்று தான். ராகுன்றதை பாம்புன்னுவோம், அப்போ பாம்பு தோஷம்ன்றது நாகதோஷமாக ஆயிடுச்சு. பாம்புன்றதை சமஸ்கிருதத்தில் சர்ப்பம்னு சொல்லுவாங்க, அப்போ அந்த சர்ப்பதோஷம் ஆயிடுச்சு. எல்லாம் எப்படி போட்டாலும் ஒன்று தான். அது மாதிரியாக நாகதோஷம், ராகுதோஷம், சர்ப்பதோஷம் என்கின்ற அமைப்பு எப்போது நீங்குகிறது, எப்போது தடை தருகிறது, வாழ்நாள் முழுக்க அது நீடிக்குமா? உண்மையிலே என்னங்க நடக்கும்? இந்த சர்ப்பதோஷம் இருந்தால் திருமணம் தாமதமாகும்னு சொல்லப்படுகிறது. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள் எந்த பாவகத்தில் அமைகிறார்களோ அந்த பாவகத்தில் அவங்க ஏதாவது ஒரு வீட்டில் உட்காந்து தான் ஆகணும். அந்த வீட்டில் உட்காரும்போது அந்த பாவகத்தினுடைய கிடைக்கக்கூடிய, ஏன்னா இருள் கிரகங்கள் இல்லையா, உங்கள் வீட்டில் திடீர்னு கரண்ட்டு கட் ஆகிடுதுன்னு வைங்க, நல்லா பளிச்சுன்னு உங்கள் வீட்டில் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, திடீர்னு கரண்ட்டு கட் ஆகிடுது, மெழுகுவத்தியில் தீப்பெட்டியில் எங்கே எதை தேடுறதுன்னு தடுமாறுவீங்கள்ல கொஞ்சம் நேரம். மறுபடியும் கரண்ட்டு வந்துருச்சுன்னா எல்லாம் கண்ணு தெரியுது, அப்போ அவங்கவுங்க வேலை விஷயங்கள் இயல்பாக சரளமாக நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த பவர் கட் ஆகிடுச்சுன்னா என்ன வேலை நடக்குதோ அது அப்படியே டப்புன்னு நின்றுடும். இது தாங்க எந்த வீட்டில் ராகு உட்காருதோ அந்த உட்கார்ந்துருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் அந்த வேலையை நடக்க விடாது. இதற்கு நிவர்த்தி இருக்குது. குருப்பார்வை, சுக்கிரப்பார்வை. கரண்ட்டு போயிடுச்சு, டபால்னு எமர்ஜென்சி லைட்டுன்னு ஒன்று வச்சுருக்கிறீங்க, அது டக்குன்னு எரிஞ்சிரும். கரண்ட்டு போனால் எமர்ஜென்சி லைட் இல்லை, இன்வெர்ட்ரு இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, அப்போ டக்குன்னு அது மறுபடியும் எரிஞ்சிருதில்ல. இது இல்லாதவங்க வீடு இருளாகவே இருக்கும். இன்வெர்ட்டரோ எமர்ஜென்சி லைட்டோ இருக்கிறவங்களுக்கு கொஞ்சோண்டு அந்த கரண்ட் அளவுக்கு இல்லைன்னா கூட கொஞ்சோண்டு லைட்டு தெரியும். இப்படி தாங்க அந்த தடை நிவர்த்தியெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். ராகு என்பது கரண்ட்டு போன ஒரு நிலைமை, அதைத்தான் சர்ப்பதோஷம்னு சொல்கிறாங்க. 7ஆம் இடத்துல அந்த ராகு இருக்கும் பொழுது தடையை தருவார் என்பது தான் விதி. அதுக்காக 7ஆம் இடத்துல சர்ப்பதோஷம், 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல சர்ப்பதோஷம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாமல் போயிடுதா, இது வாழ்நாள் முழுக்க நீடிக்குமா? அப்படிலாம் இல்லைங்க. குறிப்பிட்ட காலகட்டங்கள் வரைக்கும். அந்த காலகட்டங்கள் என்னங்க? அந்த ராகுவுடைய தசாபுக்திகள் நடக்கும் பொழுது. ஒருவேளை ராகுவோட தசாபுக்திகளே வராமல் போயிடுச்சுன்னா சர்ப்பதோஷம் இல்லை அப்படின்னு தானே நான் சொல்கிறேன்.
ஆக ராகு தோஷம் என்பது, இந்த நாகதோஷம் சர்ப்பதோஷம் என்பது ஒரு அளவில் கட்டுக்கு உட்பட்டது தான். நீங்கள் பயந்து இவ்வளோ பெரிய கேள்விகளை சொல்கிற அளவுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. 7ல் ராகு இருந்தால் அதே மாதிரி பொண்ணைத்தான் பார்க்கணும், மாப்பிள்ளைத்தான் பார்க்கணும். 8ல் ராகு இருந்தால் இதே மாதிரியான பெண்ணைத்தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. 7ல் ராகு இல்லாத ஒரு கணவனை மனைவியை கல்யாணம் பண்ணவங்க எல்லாரும் நல்லா தாங்க இருக்கிறாங்க தசாபுக்திகளின் அடிப்படையில். ஆக சர்ப்பதோஷத்திற்கு தடையை நீக்க வைப்பது சுப கிரகங்களுடைய தொடர்பு, பார்வை, எமர்ஜென்சி லைட்டு எரியிற மாதிரி. சர்ப்பதோஷம் எப்போதாவது தடை விலகுகிறதா? சர்ப்பதோஷத்திற்கு காரணமான ராகு கேதுக்களுடைய தசைகள் சிறு வயதிலே முடிஞ்சிருச்சுன்னா அது பெரிய தோஷம் கொடுக்கறதில்ல. 60-70 வயதிற்கு பிறகு வாழ்க்கையே அந்திம காலம் வந்து விட்டதற்கு பிறகு, ஒரு 70 வயதில் எனக்கு மனைவி இல்லாமல் போயிட்டாங்க, இயல்பு தானங்க. எனக்கு 75 வயசாகும், என்னுடைய மனைவிக்கு 70 வயசாகும், எல்லாருக்குமே ஒரு இயல்பு தானே. அப்போ அந்த மனைவி கணவனை பாதிக்கக்கூடிய 70 வயதிற்கு மேல் ராகு கேதுக்களுடைய அந்த தசை வருகிறது, பாதிப்புகள் இருக்காது. ஆகவே வாழ்நாள் முழுக்க ஒரு தோஷம் நீடிக்குமா அப்படின்னு சொன்னால் அதனுடைய விதிவிலக்குகளையும் இப்போது நான் சொன்னதைப் போல தசை எப்போது வருகிறது, சம்பந்தப்பட்ட பாவகங்கள் எப்போது இயங்குகின்றன என்பதை தசாபுக்தியின் அடிப்படையில் மட்டும்தாங்க பார்த்து கண்டிப்பாக சொல்ல முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.